Hello everyone, welcome back to the channel. So ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் லீட் கோட் 26 ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்டட் அரே. ஸோ ஷார்ட்டட் அரேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்குள்ள போயிடலாம். கிவன் அன் இன்டீஜர் அரே நம்ஸ் ஷார்ட்டட் இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர், remove the duplicates in place such that each unique elements appear only once. So only one time தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The relative order element should be keep the same. Return the number of unique elements in nums. ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ஸ் 1,1,2 இருக்குன்னா யூனிக் எலமெண்ட்ஸ் எத்தனை 2 தான். ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆல்சோ நம்ஸ் அந்த ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் எலமெண்ட்ஸை மட்டும் அறையில் இருக்கணும். ஸோ அதாவது பேசிக்காக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிக் எலமெண்ட்ஸோட கவுண்ட்டு ப்ளஸ் யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த அறையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 1,2 தான் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தா நல்லாவே புரியும். ஸோ 0,0 இப்படி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து யூனிக் எலமெண்ட் 0 ஒரு டைம் தான் ஆகணும், 1 டைம் அண்ட் 2 1 டைம் அண்ட் 3 1 டைம் 4 1 டைம். மற்ற எது வேணாலும் இருக்கலாம். இதோட மொத்த கவுண்ட் எத்தனை 5 அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா 1,1,2,2 2 3,3,3 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ரிசல்ட் அரே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி வரணும், 1,2,3,4 இருக்கணும். ஃப்ரீக்வன்சி இதோட டோட்டல் கவுண்ட் என்ன 4 அப்படின்னு இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 பாயிண்டர் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ 2 பாயிண்டர் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்கலி ஸோ 2 பாயிண்டர் மெத்தட் இது நான் வந்து ஃபெமிலியராக நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி அரே மேனிப்புலேஷன்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 பாயிண்டர் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ஸோ வந்து ஒரு வேரியபிளை வந்து மோரை டிக்ளேர் பண்ணிட்டு ஹைட்ரேஷனை கம்மி பண்ணுறது தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் கொடுப்போம். அப்படி பண்ணாம ஒரு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணி அதை மூவ் பண்ணி ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் 2 பாயிண்டர் மெத்தட். ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா j = 0 அப்படின்னு ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஹைட்ரேஷன் நடத்த போறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா i = 1லேருந்து நான் ஹைட்ரேட் பண்ண போறேன். ஸோ அப்போ i = 1லேருந்து இதை நான் ஹைட்ரேட் பண்ண போறேன். இதை வந்து நான் வந்து ஒரு பாயிண்டரா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இண்டெக்ஸை. ஓகே, ஸோ இப்போ நம்ஸ் ஆஃப் j என்ன வரும் 0, நம்ஸ் ஆஃப் 0 என்ன வரும் 1, நம்ஸ் ஆஃப் i அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும் 1. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம், ஆப்வியஸா இதை ஸ்கிப் பண்ணலாம். கரெக்டா? ஏன்னா இது எனக்கு தேவை யூனிக் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து நான் கவுண்டா 1ன்னு வச்சுக்கலாம். கரெக்டா? ஓகே, கவுண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு யூனிக் எலிமெண்ட் கிடைச்சிருக்கு. பிளஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ அதாவது நம்ஸ் ஆஃப் j நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐயா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போ வந்து இது ஸ்கிப் ஆயிரும். ஓகேவா? இந்த கண்டிஷன்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்போ வந்து நான் ஜேவை அப்படியே தான் வச்சுக்க போறேன், ஐயை பிளஸ். ஸோ அப்போ i = 2. ஸோ நம்ஸ் ஆஃப் 2 என்ன, ஸோ 2 வந்து now 2. ஸோ 2. இப்போ இந்த கண்டிஷன் போங்க, நம்ஸ் ஆஃப் j என்ன 1, நம்ஸ் ஆஃப் i என்ன 2. ஸோ அப்போ இது ரெண்டும் கண்டிப்பா வேற வேற. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா j = 0ல இருக்கு. நான் அதாவது ரிப்ளேஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதாவது ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா j = 0ல இருக்கு. ஸோ இப்போ 0ல இருந்து மூவ் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ வந்து முதல்ல நான் ஜேவை ப்ளஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல நான் ஜேவை வந்து ப்ளஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ ஜே வந்து இருக்கிறது கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. அந்த எலமெண்ட் நமக்கு யூனிக் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை விட நெக்ஸ்ட் எலமெண்ட் தான் மூவ் பண்ணணுங்கிறது தெரியுது. அதனால ஜேவை நான் ப்ளஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐன்னு நான் போடுறேன். எப்படி மூவ் பண்ணிருக்கோம்னு புரியுதா? அதாவது ஜே வந்து என்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு. ஸோ நம்ஸ் ஆஃப் 1 என்ன, அப்ப வந்து இங்க ஒரிஜினல் அரே எப்படி இருக்கும் 1, நம்ஸ் ஆஃப் 1 அதாவது 1 = 2 ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ நம்ஸ் ஆஃப் 1 = 2 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட அரே எப்படி ஆயிடுச்சுன்னா 1, 2 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து இதுதான் 2 பாயிண்டர் மெத்தட் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எலமெண்ட்ஸுமே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் 2 i = 3 ஆகுது. ஸோ நம்ஸ் ஆஃப் 3 = obviously 2 தான்.
அண்ட் இப்போ நம்ஸ் ஆஃப் ஜேவும் 2ல தான் இருக்கும் கரெக்டா, ஏன்னா ஜே ஈக்குவல் டு 1. ஸோ ஜே ஈக்குவல் டு 1ல என்ன இருக்குது, 2 இருக்கு அப்படின்னு நம்ம, ஏன்னா அரேவை நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் 2வா இருக்கு, இது ரெண்டும் ஈக்குவல், அப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகாது, அப்படியே நெக்ஸ்ட் எலிமெண்ட் போயிடலாம். ஐ ஈக்குவல் டு நவ் 4, ஐ ஈக்குவல் டு 4 ஆயிடுச்சுனாலும் 2 தான். ஸோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஐயை வந்து 5க்கு மூவ் பண்ணிடலாம். 5. ஸோ ஐ ஈக்குவல் டு 5 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், 3. ஸோ இப்போ 3. ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 2 அண்ட் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இட்ஸ் யூனிக் எலமெண்ட். ஸோ இது எனக்கு தேவை. ஸோ இப்போ ஜே 1ல இருக்கு, ஜே 1ல இருந்தால் இப்படி எனக்கு அரே வந்து இப்போ 1,2 யூனிக் எலமெண்ட்ஸ் நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ஜேவை நான் மூவ் பண்ணி தான் ஆகும், புரியுதா? இப்போ ஜே இப்போ வந்து மூவ் பண்ணிட்டேன், ஜே ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ ஜே 2வா மாறிடுச்சு. இப்போ எனக்கு நம்ஸ் ஆஃப் ஜே, நம்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ, இந்த எலமெண்ட்டை இங்கே கொண்டு வந்துட்டேன். எப்படி வரும், நம்ஸ் ஆஃப் ஜே என்ன, நம்ஸ் ஆஃப் 2 பொசிஷன்ல இதை கொண்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்தது இப்போ நம்ஸ் ஆஃப் ஜே என்ன, அதுவும் 3 தான். ஸோ அடுத்தது நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 6 அண்ட் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஆல்வியஸ்லி 3. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது, அப்படியே விட்டுறலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 7, லாஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நம்ஸ் ஆஃப் ஐ, அதாவது நம்ஸ் ஆஃப் 4 ஈக்குவல் டு, சாரி நம்ஸ் ஆஃப் 7 ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ 4ம் 3யும் வேற வேற. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. முதல்ல ஜேவை 3க்கு மூவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அப்போதான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு, அதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே, நம்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 4. ஸோ இதோட என்னோட அரே எண்ட் ஆகுது. ஏன் நான் எண்ட் ஆகுதுன்னு சொல்றேன்னா ஐ எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவையான 1, 2, 3 ரிசல்டன்ட் அரே வந்துருச்சா. ஃப்ரீக்வன்சி வந்து நான் இங்கேருந்து எடுத்தாலும் ஓகே, ஆர் வந்து ஜே ஈக்குவல் டு இதோட +1 போட்டோம் அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் கிடைச்சிரும், அதாவது ரிசல்டன் யூனிக் எலமெண்ட்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் 2 பாயிண்டர் மெத்தட், இதுதான் அல்கரிதம், இதுதான் இப்படிதான் ஒர்க் ஆகுது ஐட்ரேஷன். ஸோ இது கிளியரா புரியுதா? அதாவது என்ன 2 பாயிண்டர் மெத்தட் அப்படின்னா, நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ்ல கண்டிப்பா சால்வ் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் விட 2 பாயிண்டர் மெத்தட் வெரி வெரி எஃபிஷியன்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் பார்க்கும்போது. ஆனா நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்றீங்க, இதை எடுத்து ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணி முதல்ல மேனுவலா இதை அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இதோட அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்து இதை கோட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஓகே ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து ஒரு பாயிண்டர் இன்டீஜர் ஜே ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், ஐட்ரேஷன் பண்ணணும். இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐ கிரேட்டர் தென் நம்ஸ் டாட் லென்த் வரைக்கும் மூவ் பண்ணி ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ ஒரு பேசிக் ஃபார் லூப். அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஜே ஈக்குவல் டு 0ன்னு தெரியும், ஐ ஈக்குவல் டு 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் மூவ் பண்றது கண்டிஷன் என்ன, இஃப் நம்ஸ் ஆஃப் ஜே நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ, அப்பதான் எனக்கு யூனிக் எலமெண்ட் நான் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். யூனிக் எலமெண்டா இல்லைன்னா நான் ஐயை மூவ் பண்ணிட்டே போறேன், அவ்வளவுதான். ஸோ இது மூவ் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டும் செப்பரேட்டா இருக்கு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜேவை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஜேல அதை ரிப்ளேஸ் பண்ணணும். அந்த ஜே பொசிஷன்ல வரக்கூடிய நம்ஸ் ஆஃப் ஐயர் ரிப்ளேஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், ப்ராப்ளமே முடிஞ்சு. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஜே பிளஸ் 1, அவ்வளவுதான். ஸோ டேக் அ லுக் அட் தட் பேசிக் டெஸ்ட் கேசஸ். எஸ், பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் டெஸ்ட் கேஸும் அப்வியஸா பாஸ் ஆயிரும். ஸோ 100% டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இதில் ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணல, ஆர்டர் ஆஃப் 1 தான். ஸோ ஒரே ஒரு லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஸோ இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன்ங்கிறது. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனா 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எலமெண்ட்டை அந்த ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம ஒரு தனி செப்பரேட் வேரியபிளாக வச்சுருக்கோம். ஜேவோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை அப்படின்னா ஜேவை மூவ் பண்ணி அதை அந்த ஜே பொசிஷனுக்கு ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஜே பொசிஷனுக்கு ரிப்ளேஸ் பண்ணிட்டு நார்மல் ஹைட்ரேஷனை ஐ வச்சு பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ ஒரு ஹைட்ரேஷன் ஒரு ஃப்ளோவில் நடக்கும். என் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் மட்டும் நான் இன்னொரு வேரியபிள் வச்சு நான் மூவ் பண்ணுறேன்.
இதுதான் 2 பாயிண்டர் மெத்தட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அரே பேஸ்டு கொஷின்ஸில் இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது ஆப்டிமலான ஆன்சர்ஸ் கொடுக்கும். அண்ட் இன்டர்வியூவில் நீங்கள் இந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கும்போது இன்டர்வியூர் ஆல்சோ வெரி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் திஸ் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.